தலைப்பு செய்திகள். IMF-இன் நிபந்தனைகளை நிறைவேற்றி வருகிறார் அனுர, எதிர்க்கட்சித் தலைவர். செம்மணி மனித புதைகுழியின் புதிய பகுதியில் மேலும் மனித எச்சங்கள் மீட்பு. சுற்றுச்சூழலை சுத்தமாக பேணாதவர்களுக்கு எதிராக நடவடிக்கை. வவுனியா வடக்கு மகாவலி திட்டத்தின் கீழ் புதிதாக 350 ஏக்கர் நிலம் பறிபோகும் அபாயம். அமெரிக்காவில் திடீர் வெள்ளம், 24 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கை மறுசீரமைக்கப்படும் என உறுதியளித்திருந்த ஜனாதிபதி அனுரகுமார அந்த உறுதிமொழியை நிறைவேற்றாது IMF-இன் நிபந்தனைகளை நிறைவேற்றி வருகின்றார் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களில் அவர் தெரிவித்துள்ளதாவது: சர்வதேச நாணய நிதியத்துடன் ரணில் அரசு செய்து கொண்ட ஒப்பந்தம் நாட்டிற்கு ஏற்புடையது அல்ல எனவும் தாம் ஆட்சிக்கு வந்த பின்னர் புதிய ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படவும் எனவும் அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்திருந்தார். எனினும் தற்போது ஒப்பந்தத்தை மாற்ற முடியாது, அவ்வாறு செய்தால் அது பிரச்சினைக்கு வழிவகுக்கும் எனவும் நடைமுறையில் இருந்த ஒப்பந்தமே முன்னெடுத்து செல்லப்படும் எனவும் ஜனாதிபதி கூறி வருகின்றார். சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகள் நிறைவேற்றப்படாததால் 4ஆம் கட்ட கடன் தவணை நிறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது அது விடுவிக்கப்பட்டுள்ளது. திடீரென இது எப்படி சாத்தியமானது? எரிபொருள் விலையேற்றம், மின் கட்டண அதிகரிப்பு போன்ற சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட்டதால் தான் கடன் கிடைக்கப்பெற்றுள்ளது என தெரிவித்துள்ளார். மனித புதைக்குழி அடையாளம் காணப்பட்ட யாழ் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மேலும் மனித புதைக்குழிகள் இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டு அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட பகுதியிலிருந்து நேற்று மண்டையோடு ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைக்குழிக்கு அருகில் மேலும் புதைக்குழிகள் இருக்கலாம் என செய்மதி படங்கள் மூலம் சில பகுதிகள் சந்தேகத்தின் அடிப்படையில் அடையாளப்படுத்தப்பட்டு தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவாவினால் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த பகுதியில் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கமைய யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் தொல்லியல் துறை மாணவர்கள் மற்றும் நல்லூர் பிரதேச சபையின் பணியாளர்களின் உதவியோடு அகழ்வு பணிகள் கடந்த 2ஆம் திகதி ஆரம்பமாகின. இந்நிலையில் அகழ்வின் போது அந்த பகுதியில் சிறுமியின் ஆடையொன்று முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்தது. நேற்றைய அகழ்வில் மண்டையோடு ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அகழ்ந்து எடுப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நாடளாவிய ரீதியில் தற்போது டெங்கு தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்தும் வகையில் சுகாதார அமைச்சினால் விசேட கண்காணிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன்படி கடந்த மாதம் 30ஆம் திகதி ஆரம்பிக்கப்பட்ட விசேட டெங்கு ஒழிப்பு வார வேலை திட்டம் இன்றுடன் நிறைவடைய உள்ளது. சனிக்கிழமை 13,642 வளாகங்களில் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்போது நுளம்புகள் பெருகக்கூடிய 3,886 இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. அவற்றில் 382 இடங்கள் நுளம்பு குடம்பிகள் அதிகளவில் பெருகும் இடங்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. வவுனியா வடக்கு வெடிவைத்த கல்லு பகுதியில் மகாவலி திட்டத்தின் கீழ் 350 ஏக்கர் நிலம் தமிழ் மக்களிடம் இருந்து பறிபோகும் நிலை ஏற்பட்டுள்ளது. மகாவலி திட்டத்தின் மூலம் தமிழ் மக்களின் இனப்பரம்பலை சீர்குலைக்கும் செயற்பாடுகள் கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்திருந்தது. வெடிவைத்த கல்லு கிராம அலுவலர் பிரிவில் கொக்கச்சான் குளம் அபகரிக்கப்பட்டு கலாபோகஸ்வெவ என்னும் பெயரில் புதிய குடியேற்றம் மஹிந்த ராஜபக்ஷ காலத்தில் உருவாக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக தற்போது வெடிவைத்த கல்லு கிராம அலுவலர் பிரிவில் உள்ள மற்றொரு கிராமமான திருவெச்சக்குளம் பகுதியில் 350 ஏக்கர் நிலம் மகாவலி வலயம் என்ற போர்வையில் உள்வாங்கப்பட்டு துப்புரவு செய்யப்பட்டுள்ளது. குறித்த நிலத்தை தென்பகுதி நிறுவனம் ஒன்றிற்கும் பெரும்பான்மை சிங்கள மக்களுக்கும் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். தமிழ் பேசும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த விடயத்தில் கவனம் செலுத்தி தமிழ் மக்களின் நிலங்கள் மகாவலி திட்டம் என்ற போர்வையில் கபலீகரம் செய்யப்பட்டு குடியேற்றங்கள் இடம்பெறுவதை தடுக்க முன்வர வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாகும். சிசுசெரிய பேருந்தின் மிதிப்பலகையிலிருந்து மாணவர் ஒருவர் விழுந்த சம்பவம் தொடர்பான விசாரணையில் சாரதி மற்றும் நடத்துனரின் சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. சாரதி மற்றும் நடத்துனரின் கவனக்குறைவு மற்றும் அலட்சியமான வாகனம் ஓட்டியமே இந்த விபத்துக்கு காரணம் என கண்டறியப்பட்டுள்ளது. இதனையடுத்து வடமேற்கு மாகாண போக்குவரத்து ஆணைக்குழு இந்த பேருந்தில் பணியாற்றிய சாரதி மற்றும் நடத்துனரின் சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க நடவடிக்கை
நடவடிக்கை எடுத்துள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் டெக்சஸ் மாகாணத்தில் குவாடலூப் நதியை ஒட்டிய பகுதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் 24 பேர் உயிரிழந்துள்ளனர். கெர்வில் மாவட்டத்தில் உள்ள கேம்ப் மிஸ்டிக் என்ற கிறிஸ்தவ கோடைக்கால முகாமில் இருந்த 23 சிறுமிகள் மாயமாகியுள்ளனர். இது குறித்து தேசிய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: டெக்சஸ் மாகாணத்தில் வியாழக்கிழமை இரவு முதல் வெள்ளிக்கிழமை அதிகாலை வரை 5 முதல் 11 அங்குல அளவுக்கு மழை பெய்தது. இது ஒரு நூற்றாண்டில் ஒருமுறை பெய்யக்கூடிய அதீத மழை அளவு ஆகும். இந்த கனமழை காரணமாக குவாடலூப் நதி 45 நிமிடங்களில் 26 அடி உயர்ந்துள்ளது. கடந்த 1987 ஆண்டுக்கு பின்னர் இரண்டாவது உயர்ந்த அளவு இது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய ராணுவத்திற்காக அமெரிக்காவின் போயிங் நிறுவனத்திடம் ஆர்டர் கொடுக்கப்பட்ட 6 ஹெலிகாப்டர்களில் 3 ஹெலிகாப்டர்கள் இம்மாதம் விநியோகிக்கப்பட உள்ளன. அமெரிக்காவின் போயிங் நிறுவனம் அபாச்சி கன்செப்ட்ஸ் ரக ஹெலிகாப்டர்களை தயாரிக்கின்றது. இதில் இயந்திர துப்பாக்கி, வானிலிருந்து தரை இலக்குகளை மற்றும் வான் இலக்குகளை தாக்கும் ஏவுகணைகள் மற்றும் ராக்கெட் குண்டுகள் பொருத்தப்பட்டிருக்கும். இது வானில் இயங்கும் டேங்க் என்று அழைக்கப்படுகின்றது. பஞ்சாப் நேஷனல் வங்கி பண மோசடியில் குற்றம் சாட்டப்பட்டவர் நிரவ் மோடி. வைர தொழில் அதிபரான இவர் வெளிநாட்டிற்கு தப்பி ஓடிவிட்டார். இவர் சகோதரர் நெஹால் மோடி சாட்சிகளை அளித்தல் உள்ளிட்ட உதவியை சகோதரருக்கு செய்ததாக சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. பெல்ஜியம் குடியுரிமை பெற்ற இவருக்கு எதிராக ரெட் கார்னர் நோட்டீஸ் வெளியிட்ட சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை சார்பில் இன்டர்போலியிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. இரு அமைப்புகளின் வேண்டுகோளை ஏற்ற இன்டர்போல் நெஹால் மோடிக்கு எதிராக ரெட் கார்னர் நோட்டீஸ் வெளியிட்டது. இந்நிலையில் நெஹால் மோடியை அமெரிக்க போலீசார் கைது செய்துள்ளனர். அவரை இந்தியா கொண்டுவர மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழக வெற்றிக்கழக ஆலோசகர் பொறுப்பிலிருந்து பிரசாந்த் கிஷோர் விலகியுள்ளார். நடிகர் விஜய் தனது தமிழக வெற்றிக்கழக கட்சியின் அரசியல் ஆலோசகராக பிரசாந்த் கிஷோரை நியமித்திருந்தார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நடைபெற்ற தமிழக வெற்றிக்கழக 2ஆம் ஆண்டு ஆரம்ப விழாவில் பிரசாந்த் கிஷோர் கலந்து கொண்டிருந்தார். அதில் விஜய்க்கு ஆதரவாக அவர் உரையாற்றியிருந்தார். அதன்போது தேர்தல் வியூகங்கள், அடுத்ததாக செய்ய வேண்டிய திட்டங்கள் தொடர்பான ஆலோசனை வழங்குவார் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் தமிழக வெற்றிக்கழக முக்கிய நிர்வாகியான ஆதவ் அர்ஜுனா பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்ததாக கூறப்படுகின்றது. மேலும் அரசியல் ஆலோசனைக்கு பல 100 கோடி ரூபாயை பிரசாந்த் கிஷோர் கேட்டதாகவும் இதனால் இரு தரப்பிற்கும் இடையே ஒப்பந்தம் ஏற்படவில்லை என்று மற்றொரு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் பிரசாந்த் கிஷோர் பீகார் சட்டமன்ற தேர்தல் பணிகளில் மும்முரமாக செயல்பட்டு வருவதாகவும் நவம்பர் மாதத்திற்கு பின்னர் விஜயின் சிறப்பு ஆலோசகராக செயல்படுவது குறித்து முடிவெடுக்க இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இது தமிழக வெற்றி கழகத்தினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. வரலாற்றில் இன்று 1885 பிரெஞ்சு வேதியியலாளர் லூயி பாஸ்சர் தான் கண்டுபிடித்த தடுப்பூசி மருந்தை வெறிநாய்க்கடியினால் நோய்வாய்ப்பட்ட 9 வயது சிறுவனில் வெற்றிகரமாக சோதனை செய்தார். 1956 சிங்களம் இலங்கையின் அதிகாரபூர்வ மொழியானது. 1962 இலங்கை பிரதமர் SWRD பண்டாரநாயக்காவை கொலை செய்த குற்றத்திற்காக சோமாராம தேரர் என்ற பௌத்த துறவி தூக்கிலிடப்பட்டார். 2013 நைஜீரியாவில் பாடசாலை ஒன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 42 பேர் கொல்லப்பட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.